ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு தேர்ஸ்டே விலாக் பார்க்கலாம். மார்னிங்லேருந்து என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இண்டஸ் வேர்ல்ட்லேருந்து வாங்கின குழிப்பணியாரம் சீசன் பண்ணிடலாம். அப்படி ஆல்ரெடி சீசன்னா நான் சும்மா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது ஈஸியாக. ஸோ ஈவினிங் குழிப்பணியாரம் பண்ணலான்றதுக்காக இதை நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது இது ஒன்றும் இல்லை, இது நல்லா இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் ஹேண்டலுமே வரும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி 2 ஹேண்டில் வரும் இதில். ஸோ இதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா கருகிற அளவுக்கு நம்ம கருக்கிக்கிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு சீசன் ஆகிடும். நம்மளுக்கு பணியாரம் ஒட்டாமல் சூப்பராக நான்ஸ்டிக்கில் எப்படி வருமோ அதை விட சூப்பராகவே வரும் இதில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இண்டஸ் வேர்ல்ட் வெப்சைட்டில் இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்னோடய கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 12% வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரியுது. என்னோடய கூப்பன் கோட் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 12% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் சன்னா தான் பண்ண போகிறோம். அதுவும் இண்டஸ் வேர்ல்டில் வாங்கினா இந்த ப்ரெஷர் குக்கர் தான், 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். அதுக்கு இந்த ஃப்ரை பேனில் தான் பண்ண போகிறேன். சன்னாவை இதில் நான் ஊற வைக்க போகிறேன். ஸோ நான் 2 வகையான கருப்பு சன்னாவும் வெள்ளை சன்னாவும் நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு இப்போ நான் பூரி என்ன பூரி செய்ய போகிறேன்னா, பச்சை பட்டாணி இப்போ சீசனில் இருக்கு இல்லையா, அதனால் இதுக்கு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், இஞ்சி, இப்போ இந்த பச்சை பட்டாணி இதை போட்டு நல்லா நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம், அரைச்சி வச்சுக்கலாம். அதாவது கோஸாக ரொம்ப நைஸாக தண்ணிலாம் விட தேவையில்லை, அதுலேயே உங்களுக்கு அரைஞ்சிரும். இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது நீங்கள் பூரி மாதிரி சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை, கொஞ்சமாக ஓமம் நல்லா கசக்கி போட்டுக்கோங்க, மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூளும் உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பட்டாணி பேஸ்ட் அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பெசஞ்சு ஒரு 1/2 hour இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி ஊற வைப்போமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை பட்டாணி சப்பாத்தி இல்லை பூரியாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இண்டஸ் வேர்ல்டில் வாங்கின ப்ரெஷர் குக்கரில் பாருங்கள், நம்ம சூப்பராக வெந்துருச்சு. இதில் அடிக்கனமாக இருக்கனால சாண்ட்விச் பாட்டம்னால உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டக்குன்னு அடி பிடிக்கவே இருக்காது. நல்லா ஒய்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட நெக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த ஃப்ரை பேனும் பார்த்துடலாம். ஸோ இது ஒரு 2 பாயிண்ட் கிட்ட வரும், 2 லிட்டர்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இது நல்லா ஒய்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா அந்த ஹீட்டை ஃபுல்லாக செப்பரேட் ஆகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேண்டலும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராடக்ட். நீங்கள் லைஃப் லாங் வரைக்கும் தைச்சிக்கலாம். இது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால. ஸோ கூப்பன் கோட் கீழே தெரியுதுல, அதை வச்சு நீங்கள் 12% வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சூப்பரான சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நீங்கள் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரை பேன் இந்த ஃப்ரை பேனுக்கு இந்த உடன் ஸ்பேட்சில் ஃப்ரீயாக எனக்கு வந்தது. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகா வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரேவியாக கிடைக்கும். நீங்கள் வெங்காயம் கூட அரைச்சிக்கலாம், ஆனாலும் நீங்கள் இது கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கணுன்னா மசாலா மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், இது 4 இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அதுக்குள்ளே நம்ம தண்ணியோட வேக வச்சா அந்த கருப்பு சுண்டலும். ஸோ சுண்டல் வெரைட்டிஸ் நல்லாவே எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு பச்சை பட்டாணி அந்த மாதிரி ஏதோ ஒரு சுண்டலை நீங்கள் உடம்புக்கு எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக ஆம்ச்சூர் மசாலா அதுவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவா சைட் பை சைடு நல்லா ஊறிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ பச்சை பட்டாணி ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது நம்ம நார்மலாக எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே சூப்பராக வரும். லைட்டாக வரமாவு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். லைட்டாக வரமாவு போட்டு நம்ம எப்போவுமே பூரிக்கு எப்படி கொஞ்சம் டைட்டாக தான் மாவு பிசைவோம், அந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் உருண்டையாக எடுத்து நீங்கள் லைட்டாக இது பண்ணிவிட்டால் நம்மளோட பட்டாணி பூரி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லது. சில குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அந்த காய் அந்த மாதிரிலாம். அது மாதிரி நீங்கள் கேரட் சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி, முள்ளங்கி சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது நார்மலான சப்பாத்தி. இது பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ் வேர்ல்டில் வாங்கின அந்த காஸ்ட்டை என்ன சின்னதாக இப்போ எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுட்டேன். சைட் பை சைடு கொஞ்சம் டீக்கும் நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ எண்ணெயுமே இது நம்ம நல்லா இதுவாகிடுச்சு, காஞ்சிருச்சு. ஸோ இது ரொம்பவே நல்லா காம்பேக்டாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூரி அப்பளம் அந்த மாதிரி பொரிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு இந்த காஸ்ட் அயர்ன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம பூரி பார்த்திங்கன்னா பட்டாணி பூரி எப்படி சூப்பராக வந்துருச்சுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. ஸோ இந்த தேர்ஸ்டே தைப்பூசத்தில் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா, அதனால் ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலைல செஞ்சு கொடுத்தேன். இதெல்லாம் காலைல பார்த்திங்கன்னா சன்னா மசாலாவும் 2 வெரைட்டி போட்ட சுண்டல் போட்ட சன்னா மசாலாவும்
அப்புறம் இந்த பட்டாணி பூரி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்தி கூட. ஸோ பூரி வந்து கொஞ்சம் அன்ஹெல்தி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்பயாவது சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பூரியெல்லாம் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. பீட்ரூட் பூரி, கேரட் பூரி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா பூரியும் போட்டு ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் திரட்டி வச்சுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் ஏன்னா இது காஸ்ட் அயர்னால ஹீட்டு வந்து நல்லாவே இது பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பட்டாணி பூரியும் சன்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பெரிய தலைவலி முடிஞ்சிச்சு நமக்கு. ஸோ இதை நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து சுஹேலுக்கு கொடுக்கலாம், சூப்பராக சாப்பிட்டு முடிச்சு எடுத்துருவான். ஸோ இந்த பட்டாணி பூரியும் இந்த சன்னா மசாலாவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஈவினிங் டைமில் தான் இந்த குழிப்பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது ஒன்றுமே இல்லை, இந்த வாழைப்பழம் இருக்குல்ல, செவ்வாழை வாழைப்பழம், அது போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக குழிப்பணியாரம் மாதிரி செஞ்சு எடுத்த ஸ்வீட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒட்டவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த டேஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நைட்டுக்கு வந்து நான் மாவெல்லாம் ஊற போட்டுட்டேன், நாளைக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் வறுக்கிற ஐட்டம், இந்த சீரகம், இந்த பருப்பெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம வறுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லீவ் டைமில் இதான் பண்ண முடியும். ஸ்கூல் டைம்ஸில் கொஞ்சம் நம்மளுக்கு ஹரிபரியாக இருக்கும். இட்லி பொடியும் அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தது மதியானம் செஞ்சது, அதையும் நான் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.